அனைவருக்கும் நாட்களறி 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. 9th Sense Train Sense Consultants ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலர் தளத்தில் நாம் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் இனிதை வரவேற்று மகிழ்கின்றேன். இது ஆளுமை இன்றைய பயிற்சி தளத்திற்கு பயிற்சி எடுக்க வந்திருக்கும் ஆளுமையை அறிமுகப்படுத்தும் நேரம் இது. இவர் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி பயின்றவர். போஸ்ட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டிங் டிசைனிங் பயின்று பிளாஸ்டிக் மோல்டிங் துறையில் சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். இந்தியாவின் புகழ்பெற்ற சிப்பட் என்று சொல்லக்கூடிய கிண்டி சென்னை பயிற்சி பட்டறையில் உருவான ஒரு தொழில்நுட்பவியலாளர். பிற்பாடு மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இன் இகேஎஸ் எனர்கோ சைபர்நெட்டிக் ஸ்ட்ராட்டஜிக் பரோடா ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் வழங்கிய பயிற்சியில் சிறப்பாக கற்றுத் தேறியவர். பிற்பாடு உளவியலில் அவருக்குள்ள நாட்டத்தின் காரணமாக பல்வேறு உளவியலாளர்களின் நூல்களை படித்து அது குறித்த நீண்டதொரு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டவர். லாஸ் ஆஃப் மைண்ட், மென்டல் லாஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், என்எல்பி போன்ற பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு அதற்குறித்த பல்வேறு விதமான பயிற்சி பட்டறைகளை நடத்தி வருபவர். இப்பொழுதும் பல்வேறு பயிற்சி தளங்களில் தொடர்ந்து பயிற்சிகளை வழங்கி வந்திருக்கக்கூடிய இந்த நபர் பி செல்வராஜ் அவர்கள். ஆம், பி செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய நற்புலரி தளத்தில் பல பயிற்சிகளை வழங்கியவர். இன்றும் இப்பொழுதும் நம்முடன் புதிய கருத்துக்களை லைஃப் இஸ் கேம் என்ற தலைப்பின் கீழ் வழங்க வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று அவரிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் திரு பி செல்வராஜ் அவர்களே, உங்களுடைய பயிற்சியை வழங்குங்கள். நாங்கள் அனைவரும் கண்டு களிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி லட்சுமி நாராயண் சார். மிக்க நன்றி. நற்புலரி தளத்தில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் வரவேற்கும் ஆங்கில புத்தாண்டு மிகவும் சிறப்பாகவும் அவர்கள் வாழ்க்கை வளமுடன் முன்னோக்கி பயணிப்பதற்கும் எனது வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தலைப்பில் வந்துட்டு அவங்க லைஃப் இஸ் எ கேம் என்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேம் என்ற ஒரு விளையாட்டு என்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் பேச போவதில்லை. நான் பரவலாக வந்து எடுக்கப்படுகிறேன். பட் ஆனால் அந்த பேசக்கூடிய அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் நாம் எண்ணியதை எண்ணியபடி அடைவதற்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் என கருதுகிறேன். வாழ்க்கை என்பது நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்கின்ற, எப்படி பார்க்கிறோம், எப்படி நம்ம வந்து அதை யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம், அது எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம் என்கின்ற கண்ணோட்டம் தான் முக்கியமாக இருக்குது. வாழ்க்கையை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா
இட் பிகம்ஸ் அ சீரியஸ் பார்ட். வாழ்க்கையை வந்து ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் அது யதார்த்தமா இருக்கும். வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு யதார்த்தத்தோடு ஒரு விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டு பட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல போகும். அப்போ வாழ்க்கைய யதார்த்தம் முக்கியம், சீரியஸ்னஸும் முக்கியம், அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் முக்கியம். விளையாட்டுத்தனமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வெறும் சீரியஸ்னஸ் இருந்து எடுத்து அதை வந்து வலியுறுத்தப்பட்டால் வாழ்க்கை மிகவும் ஒரு பேக் ஆஃப் ஒரு டென்ஷன்ஸ், நாம் நினைத்ததை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, நாம் அந்த ஒரு சூழ்நிலைக்கு எடுத்து போயிடும். அதனால்தான் வாழ்க்கையில வந்துட்டு அந்த விளையாட்டு என்ற ஒரு அம்சத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த விளையாட்டு என்பது இந்த கேம் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, டு மேக் லைஃப் ஈஸி. வாழ்க்கைய ஒரு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருந்து கொஞ்சம் விடுபட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இட் இஸ் a sort of ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் as well as physical ரிலாக்ஸேஷன். பட் கேம் வந்து பல விதத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கேம் as well as மென்டல் இன்வால்வ்டு கேம். பட் எந்த கேம் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும், இதுல வந்து பார்த்தீங்கன்னா whether the game is involved physical activity, பிசிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி கூட கேமா இருந்தாலும் சரி, மென்டல் ரோல் இருக்கக்கூடிய இன்வால்வ் இருந்தாலும் சரி, எந்த கேமாக இருந்தாலும் அதுல வந்து மெயினா ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி முக்கியமா இருக்கு. whether it is physical or as a mental. ஓகேங்களா? அப்போ அந்த கேம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், முதல்ல அந்த கேம் அந்த விளையாட்டை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிறோம்னா, அதை வந்து என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு இட் இஸ் ஒருத்தருக்கு வாழ்க்கையில வந்து ஒரு ஹாபியாகவோ, அவங்களுக்கு வந்து ஒரு 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 பேஷனாகவும், ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிஸியா இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்லெட்டாகவும் இருக்கப்படுது. அப்போ அந்த கேம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்டா தான் இருக்கும். அது எதுல அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க அந்த பர்ட்டிகுலர் கேம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எனி கேம், எந்த ஒரு விளையாட்டும், அப்போ அது வந்து இன்ட்ரெஸ்ட் நோக்கி தான், விருப்பத்தை நோக்கி தான் அது பயணிக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த விருப்பம் சார்ந்த பயணிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது சொன்னீங்கன்னா, அது நம்மளுக்கு வந்து ஒரு வகையான ஒரு ஈஸினஸ், ஒரு ரிலாக்ஸேஷன், நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஒரு இதுல வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மென்டல் ஃப்ரீனஸ் அப்படி கொடுக்கப்படும். அப்போ நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கை உருவாக்கத்துல ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில ஒரு இது நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கேம் ஆனது என்ன ஆகுதுன்னா, நம்மளை வந்து ஃப்ரீ பண்ணி நம்மளுடைய முக்கியமான ஆக்டிவிட்டிஸும் முக்கியமான விஷயங்களுக்கும் ஒருமுகப்படுத்துவதற்கும், அதனுடைய நம்முடைய முழு கவனம் செலுத்துவதற்கும், செயலாற்றல் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கும் இந்த கேம் வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ முந்தி சொன்ன மாதிரி எந்த கேமாக இருந்தாலும், எந்த விளையாட்டாக இருந்தாலும், அதுல வந்து ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கு. வெதர் இட் இஸ் a physical game or a game related to மென்டல் ஆக்ட்னா ஒரு செஸ் விளையாடுறதோ, ஒரு இன்டோர் கேம்ஸ்னு வச்சுங்க, அந்த மாதிரி வச்சுங்களேன், சம்திங் லைக் தட், வேர் த மென்டல் ஆக்டிவிட்டி இஸ் தேர். அப்போ அந்த கேம்லயும் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், விஷுவலைசேஷன், எல்லா விதமான
ஐம்புலன்களும் அந்த முக்கியமான புலன்கள் அனைவரும் அந்த ஃபோக்கஸ் இன்வால்வ் ஆகுது. அதனாலதான் ஒரு கேம் ஒரு கேம்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுறவங்க, ஒரு டாப் லெவல் ரீச் பண்றவங்க, எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க எனி ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ வாட் எவர் தி கேம் இட் மேபி, அதுல பீக்கா இருக்கக்கூடியவங்க அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ், அந்த உச்சக்கட்டமான அந்த ஸ்கில்லையும் அந்த இதுவும் அவங்க எப்போ அவங்க அதை வெளிப்படுத்தப்படுகிறார்கள், அப்படி அது எப்போ அவங்களுக்கு இதாகுதுன்னு சொன்னீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ரோல் யாரு பண்றாங்க அப்படி சொன்னா, அந்த பர்டிகுலர் மென்டல் ஆக்டிவிட்டி அந்த ஸ்கில்ல அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை எப்படி கையாளக்கூடிய ஒரு தன்மை, எப்படி அதை ஹேண்டில் பண்ணா, எப்படி செய்தால் அது அந்த பிசிக்கல் கேம் இது மிக சிறப்பாக செயல்படும் என்ற கூடிய அந்த ஸ்கில்லு, அந்த இதை நுட்பம் தெரிந்தவர்கள் தான் அந்த பர்டிகுலருடைய கேம் பிளேயருக்கு பின்னாடி கோச்சா நிக்கிறான். அப்போ எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் கேம் ஆர் மென்டல் கேம்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் என்ற கூடிய அந்த உச்சகட்டமான அந்த ஹையர் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஈவன் ஒரு இது கூட எடுத்துங்களேன், ரன்னிங் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரன்னிங் அந்த 100 மீட்டர் ஃபாஸ்ட் ரன்னிங் பீக் பர்ஃபார்மன்ஸ், அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டு உடைக்கிறது, அந்த மாதிரி வரைக்கும் பொழுது அந்த ஸ்கில்ல அவர் எப்போ அட்டைன் பண்றாரு சொன்னீங்கன்னா, அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த கோச் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு அதை ஹி ப்ரோக்ராம்ஸ் இஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி முதல்ல அவங்க அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை உடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ட்ரெயின் அப் பண்றாங்க. ஸோ தட் பிசிக்கல் பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு அவங்க தயார்படுத்தக்கூடிய மேஜரான ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு சொன்னா 75%, நியர்லி 75% யுவர் ஆக்டிவிட்டிஸ் மென்டல் ஆக்டிவிட்டி. ஒன்ஸ் தட் மென்டல் ஆக்டிவிட்டி இஸ் ப்ரீ ப்ரோக்ராம், அதை செட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்லி த பிசிக்கலிட்டி கிவ்ஸ் எ ரிசல்ட். ஏன்னு சொன்னா இந்த பிசிக்கல் பாடி, இந்த உடம்பானது அதோட இயங்கும் தன்மை எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் அண்ட் த மைண்ட். வாட் எவர் த பிரெயின், வாட் எவர் த மைண்ட் இட் கன்சீவ்ஸ், அது எது அது அதை நம்பும் பொழுது, அது மனப்பூர்வமாக நம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி த பாடி மெக்கானிசம் சேஞ்சஸ். அந்த பாடி மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணி அதுக்குரிய செல்களுக்கு உத்வேகம் கொடுத்து அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது. அப்போ அந்த ரெக்கார்டை, அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தன்மை எங்கிருந்து கிடைக்குன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மைண்ட் செட். த மைண்ட் செட், தட் இஸ் த ரோல் ஆஃப் த கோச். ஃபர்ஸ்ட் இங்க செட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அதை ஃபைன் டியூன் பண்றாங்க. அது தட் இஸ் ஆக்ஷன்ஸ், ஸ்டெப்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த ப்ரோக்ராமிங் த மைண்ட். அப்போ இங்க ஆரம்பிச்சு அந்த இதை பண்ண முடியும்ன்ற கூடிய ஒரு நிலையை உருவாக்கி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்போ இந்த மைண்ட் ப்ரோக்ராமிங்ல ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தட் இஸ் விஷுவலைசேஷன். வாட் இஸ் தட் ஹோல்? அது அதுக்காக தான் அந்த இது மைண்ட், இது நான் கேம் என்னன்னு சொல்ல வந்தேன். பட் இருந்தாலும் இந்த வாழ்க்கைய, இந்த யதார்த்தத்தை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு, புரியுங்களா, அந்த அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு நீங்கள் விரும்பியதை எளிதாக அடையிறதுக்கு இந்த விஷுவலைசேஷன் என்கின்ற ஒரு மெத்தட், இந்த டூல் மிகவும் முக்கியமா பிளே பண்ணுது.
அப்போ இந்த விஷுவலைசேஷன், இந்த ஹோலோகிராஃபிக் விஷுவலைசேஷன் இஸ் நத்திங் பட் ஹோலோகிராஃபிக் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து ஒரு ஒரு மைன்யூட்டா பிரிச்சு ஒரு பகுதியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மைன்யூட் டீடைல்ஸ், அதான் ஹோலோகிராம் என்று சொல்லக்கூடிய, அதை 3 டைமென்ஷன்ல முப்பரிமாணத்தில் மைன்யூட்டா பிரித்து அது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு எப்படி ஒரு 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 2 நிமிஷம் ஒரு சீன் வந்து எடுத்துட்டீங்கன்னா சினிமாவில் வந்து ரோல் பண்ணும்போது அது அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ரேம் வருது, அந்த ஃப்ரேம் ரோல் ஆகும்போது தான் அது ஒவ்வொரு பிட் ஆஃப் ஆக்ஷன், ஒரு சின்ன கை இப்படி மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸோ ஃப்ரேம்ஸ் வருதுங்க. அதே போல அந்த யதார்த்தத்தில் இந்த பிரபஞ்சமும் இதுவும் அந்த ஒரு மைன்யூட் டீடைல்ஸா பிரிச்சு தான் வந்து ஒவ்வொரு இயக்கமும் உருவாக்கம் நடக்கப்படுது. அது ஃப்ராக்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ராக்டல்ஸ் ஆஃப் கிரியேஷன். சரிங்களா? அப்போ நீங்கள் உங்க வாழ்க்கைய ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லட்சியத்தை, உங்க கனவை, உங்க கோலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது இந்த விஷுவலைசேஷன் இருக்கக்கூடிய இந்த ஹோலோகிராஃபிக் விஷுவலைசேஷன் இருக்கிற 3 டைமென்ஷனல் விஷுவலைசேஷன் இது முக்கியமா ப்ளே பண்ணுது. அப்போ இதுல வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தேகம் வரும். விஷுவலைசேஷன் என்ன, இமேஜினேஷன் என்று என்னன்னு சொல்றோம். விஷுவலைசேஷன் என்பதுதான் இந்த காட்சிப்படுத்தல், அதுபடி மைண்ட் ஃப்ரேம் முன்னாடி எடுத்து வருது. விஷுவலைசேஷன் இஸ் நத்திங் பட் உங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க வந்து ரீகலெக்ட் பண்றீங்க. இப்போ நான் எங்க ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மைண்ட் என்ன பண்ணும்? உடனே என்ன பண்ணும்? உங்க ஊரு அது இருக்கு, அது ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அது அதோடைய சம்பவம், இது என்ன இருக்கு, ஊருக்கு போற வழி, ஊர் எப்படி இருக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸை, இருக்கக்கூடிய ஸ்டோர்டு டேட்டாஸை ரீகலெக்ட் பண்றது விஷுவலைசேஷன். ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் இஸ் ஸ்டோர்ட் தேர் இன் த அஸ் எ டேட்டாஸ் இன் த மைண்ட். பட் இதை வந்துட்டு எப்படி நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம உருவாக்கும் நம்மளுக்கு வேண்டியதை, நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டியதை, நம்முடைய கனவுகளை, லட்சியங்களை, எதிர்பார்ப்புகளை உருவாக்குது. கிரியேஷன், கான்சியஸ் கிரியேஷன். அப்ப கிரியேஷன் என்பது என்னன்னு சொன்னா அங்க ரோல் என்ன வருது சொன்னா இமேஜினேஷன், கற்பனை வளம், இமேஜினேஷன். அப்போ விஷுவலைசேஷன் இஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் ரீகலெக்ட் பண்றது விஷுவலைசேஷன் போது, இமேஜினேஷன் இஸ் கிரியேட் பண்றது. உங்களுக்கு என்னவாக விரும்புறீங்க, என்ன விருப்பப்படுறீங்க, என்ன வாழ்க்கையில நீங்க அடையும் நினைக்கிறீங்க என்பது, இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குல்ல, இந்த வீடு இப்படி இருக்கும், ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் விரும்புறீங்களா? அப்போ உங்களுடைய கற்பனையானது அது ஒரு பிக்சர் ஃபார்ம்ல கொடுக்குது. அப்போ அந்த பிரம்மாண்டமான வீடு உருவாக்கணும் அப்படி என்று வரும் பொழுது அந்த கனவானது நிஜமாக ஆக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. இதுல சில முக்கியமான இருக்கு, அதை மட்டும் சொன்னீங்கன்னா இது எல்லாருக்கும் மிகவும் உபயோகமா இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உருவாக்கும் பொழுது உருவாக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் கற்பனையில் தான் உருவாகுது. ஏன்னா இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையிலிருந்து உருவாக்கப்பட்டதான் பொருட்கள், டெக்னாலஜி, அது ஆப்ஜெக்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் இமேஜினேஷன். ஒரு கற்பனை நினைக்கிறாங்க, திங்க் பண்றாங்க, அப்புறமா அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுன்னு குரு பண்றாங்க, அப்ப நம்புறாங்க. ஓகே, அப்போ அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க, உடனே அது வந்து என்ன ஆகுது, உருவாக்கப்படுது. இதே தான் வாழ்க்கை. நாம் கற்பனையில் எதை உருவாக்குகிறோமோ அந்த உருவாக்கத்தை, அதை நம்ம நம்புகிறோமோ அது வந்து நடைமுறையில் சாத்தியமாக மாற்றப்படுகிறது. அப்போ ஒவ்வொருத்தருடைய உருவாக்கம் எப்படி இருக்கு சொன்னா, அவங்களுக்கு எது அந்த உருவாக்கம் எப்படி நடக்குது சொன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எது சொன்னா அவங்க நம்பிக்கை தான். ஒண்ணு நினைக்கிறோம், பிரம்மாண்டம் நினைக்கிறோம், இது முடியாது, நம்மளால முடியாது அப்படின்னா ரிஜெக்ஷன். அப்போ நீங்க எதை டீப்பா நம்புறீங்களோ, எதை மிகவும் ஆழமாக நம்புகிறீர்களோ
அந்த ஆழமான நம்பிக்கையோடு உங்களுடைய கற்பனை வளம் ரெண்டு பிளெண்ட் ஆகும்போது அது ரியாலிட்டி ஃபார்ம் ஆகும். அப்ப பேசிக்கலா ஏன் சொன்னா, ஏன் அந்த நம்பிக்கை முக்கியமா ரோல் பிளே பண்ணுது சொன்னீங்கன்னா, ஒரு எண்ணமானது உங்களுடைய விருப்பமானது தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் அந்த எண்ணத்தோடு நம்பிக்கை சேரும் பொழுதுதான் அது ரியாலிட்டியா கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா அதான் ஏற்கனவே பேசப்பட்டதான். ஒரு நாளைக்கு எத்தனையோ 50,000 தாட்ஸ் வருது. அப்ப நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி அந்த கற்பனை வளத்தோடு சேரும் பொழுது அது உருவாக்கப்படுது. அப்போ இங்க உருவாக்கம் எப்படி நடக்கப்படுது என்று சொன்னால், அதான் அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் வேலஸ்டி வேட்டல் சொல்வார். இந்த பிரபஞ்சத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சமானது இட் இஸ் a திங்கிங் சப்ஸ்டன்ஸ். திங்கிங் சப்ஸ்டன்ஸ் சொல்றார் பிரபஞ்சத்தை. அது யோசிக்கக்கூடிய தன்மை உண்டது. அண்ட் இட் ரெஸ்பான்ஸ் டு யுவர் தாட். உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் எ திங்கிங் சப்ஸ்டன்ஸ். அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதையும் கிரகிச்சக்கூடிய தன்மை இருக்கு, உங்க உணர்வுகளையும் புரிஞ்சக்கூடிய தன்மையா இருக்கு. அப்போ எதையுமே ஒரு உருவாக்கம் எங்க ஆரம்பிக்குது போட்டீங்கன்னா, அந்த எண்ணத்தோடு நம்பிக்கையும் சேரும் பொழுது சேர்ந்து அதை உணர்வு பூர்வமாக பிளெண்ட் ஆகும் பொழுது அப்போ அது உருவாக்கம் நிகழ்கிறது. அதாவது ஆரம்ப காலத்து சொல்லலாம், நம்ம எண்ணமே வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கும் அதை நம்ம நினைக்கிறோம் எண்ணம் அப்படின்றது. ஆனா அடுத்த லேயர் நம்ம வந்துட்டோம், வெறும் எண்ணம் வாழ்க்கையே ஆவதில்லை. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறான், எல்லாரும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறான். நான் நல்லா இருக்கணும், நான் அதை அவ்வளவு சம்பாதிக்கணும், கோடி சொன்னவன் அப்படியா எல்லாம் நினைக்கிறான். ஆனா நினைச்சவன் எல்லாம் நடக்குதா? கொஸ்டின் மார்க் வருது. அப்போ எங்க வருது? அப்போ இந்த எண்ணத்தோடு நம்பிக்கை சேரும் பொழுது, அந்த நம்பிக்கை உணர்வு பூர்வமாக ஆகும் பொழுது அப்போ அது யதார்த்தமாகும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமானது ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை உடையது, உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது, நம்ம எண்ணங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனாலதான் என்ன சொல்றோம், நம்ம அது நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட்ல தான் அது கடவுள்ன்ற ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அது ஏன்னா நம்ம வேண்டுதல் கொடுக்குறோம், கடவுள் நிறைவேற்றிட்டார் என்று இது பண்றோம். அந்த சப்ஜெக்டுக்குள்ள போவேணும். பட் இந்த குவாண்டம் ஃபீல்டு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஒரு உருவாக்கம் எங்க நிகழ்வு என்று சொன்னால், அது ஒரு கற்பனை வளத்தில் இருந்து உருவாக்கப்படுகிறது. அந்த கற்பனையில என்ன பண்றீங்கன்னா, அந்த இமேஜினேஷன் என்ன வருது, நீங்க ஒரு பிக்சர் ஃபார்மட் எடுத்து வரீங்க. ஒரு படம் பிக்சர் ஃபார்மட் எடுத்துறீங்க. ஒரு இதை நினைக்கிறீங்க, ஒரு வீடு நீங்க கட்டணும் நினைக்க, அந்த வீடை என்ன பண்றீங்க, இப்படி இப்படி இருக்குன்னு நீங்க ஒரு இமேஜினேஷன் பில்ட் பண்றீங்க. அப்படியே ஒரு பிக்சர் ஃபார்மட் வைக்கிறீங்க. அந்த பிக்சர் ஃபார்மட் எடுத்துட்டு வரீங்க, இதை பண்ணணும்ட்டு அந்த எண்ணம் நீடிக்குது. அப்போ அது இன்னும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த எண்ணத்துக்கு என்ன வலிமை கொடுக்கக்கூடிய என்ன பண்றீங்க, உணர்வுபூர்வமா இந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாரும் வசிச்சா எப்படி இருக்கு, அந்த உணர்வுபூர்வமா போகும் பொழுது அது ரியாலிட்டி எப்படி கன்வெர்ட் ஆகுது என்று சொன்னால், தாட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். திங்கிங், யோசிப்பது, திங்க் பண்ணது பிரெயினுடைய ஆக்டிவிட்டி. இது என்ன பண்ணா, பிரெயினுடைய ஆக்டிவிட்டி, ஒரு எண்ணம், ஒரு திங்கிங் ப்ராசஸ்ல அதுக்குரிய உருவாக்கக்கூடிய அந்த நியூரான் செல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலயமா ஃபங்க்ஷன். அது ஒரு எண்ணம் உருவாக்குதுன்னா, அந்த பிரெயின் கமாண்ட் கொடுக்கும்போது உடனே என்ன பண்ணுது, அந்த கமாண்டுக்கு தான் என்ன பண்ணுது, உடம்புக்குள்ள இருக்க எல்லா செல்ஸுக்கும் அது கட்டளை கொடுக்குது. அந்த கட்டளைக்கு என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணா, அந்த இது அந்த நியூரான் செல்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு தான் ஆகுது. ஸோ அந்த பிரெயின் திங்கிங் ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அது இட் ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஆனால் அந்த எண்ணம் நான் சொல்லும்போது, அந்த எண்ணம் நீடித்து
இது நடக்கணும் முடியணும் அப்படின்ற போது நீங்க அந்த உணர்வு பூர்வமாக அந்த உணர்வு அதை கலக்கும் பொழுது, ஒன்றாகும் பொழுது உங்களுடைய அந்த உணர்வானது இருதயத்தின் சம்பந்தப்பட்டது, அதாவது ஹார்ட் ரீதியா இந்த ஹார்ட் சென்டர் இருக்கிறதுனால அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுது. இல்லைங்களா? அப்போ நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு நான் சொன்ன மாதிரி எப்படி நீங்க சமிச்சை கொடுக்குது என்றால், உங்கள் விருப்பத்தை எப்படி இந்த பிரபஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா அந்த திங்க் பண்றது புரிஞ்சிக்கூடியது இருக்கு எல்லாம் நான் சொன்னதுனால அந்த பிரபஞ்சமானது என்ன ஆகுதுன்னா ஒரு அதிர்வுகளால் உண்டாக்கப்பட்டது. the vibrations and frequency. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் திங்கிங் யோசிப்பதனால திங்க் பண்ணால் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் அந்த உணர்வு ரீதியாக அந்த எமோஷனல் ஸ்டேட் அந்த நிலையில் உள்ள இருக்கும் பொழுது அந்த நிலையில் உருவாக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இரண்டும் மெர்ஜ் ஆகும் பொழுது when you are thinking as well as அந்த எமோஷன் ஸ்டேட் மெர்ஜ் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இரண்டும் ஒன்றை கலந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் அந்த உங்களுடைய விருப்பம் சார்ந்த அந்த அந்த ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த யோசிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த பிரபஞ்சமானது அதை வந்து கிரகித்து கொண்டு உங்களுடைய விருப்பம் சார்ந்த அந்த ஃப்ரீக்வன்சி என்ன நீங்க எமிட் பண்ணீங்களோ அதுக்குரிய சூழலை உருவாக்கு. இதுதான் பேசிக் ஆஃப் கிரியேஷன். புரியுங்களா? இப்படிதான் நிகழுது. இதுதான் கிரியேஷன் ப்ராசஸ். அப்போ எந்த ஒரு உருவாக்கமும் எப்படி நடக்குது என்று சொன்னால் அந்த ப்ராசஸ் ஒரு எண்ணமாக உருவாகுது. அந்த எண்ணம் உங்கள் கற்பனை வளத்தில் எதுவாக இருக்கலாம். அதாவது நீங்க ஒரு கற்பனையில எதை நீங்க இமேஜின் பண்றீங்களோ எதுவாக இருக்கட்டும், இது கண்டிப்பா நடக்கும், இது சாத்தியம் என்று நீங்க முழுமையாக நம்பும் பட்சத்தில் அது எதுவாக இருப்பினும் அது நிஜத்தில் உருவாக்கப்படுவது உறுதி. அப்படிதான் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுங்களா? இது வரைக்கும் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி நடக்குதுன்னா நீ கற்பனையே செய்ய முடியாத அளவுக்குலாம் இப்போ வந்து நடக்குது. இப்போ புரியுதுங்களா? இன்னைக்கு 550 கிலோமீட்டர் ஸ்பீடு ட்ரெயின் போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஏதோ பார்த்தேன், 450 ஸ்கொயர் ஃபீட்ல எத்தனையோ ஹைட்டுக்கு வந்து ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் வந்து எழுப்புறாங்க. எத்தனையோ எவ்வளோ மீட்டர் போட்டிருக்காங்க. அது ஸ்ட்ரக்சர் ஏதோ டிஃபைன் பண்றாங்க. அது நினைச்சே பார்க்க முடியல. அப்போ அந்த இமேஜினேஷன், அந்த கற்பனை வளம், அதுதான் அந்த இமேஜினேஷன் தான் அந்த கிரியேட்டருக்கு எப்படி அந்த கற்பனை வளத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த பிரபஞ்சம் உருவாக்குனாரோ அதே தன்மை உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கற்பனையிலே எதையெல்லாம் நீங்கள் முடியும் என்று உருவகப்படுத்துகிறீர்களோ அந்த உருவகப்படுத்ததை இது சாத்தியம் என்று நீங்கள் ஒரு 100% எஸ் இட் இஸ் பாசிபிள், இது முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ரூட் மேப் ஜென்ரேட் ஆகும். எப்படி ரூட் மேப். அது ஏன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. இங்க எதுவுமே புதுசாக உருவாக்கப்படல. எவ்ரிதிங் இஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னு சொன்னால் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4000 5000 எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் இருந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜிலாம் இருந்திருக்கு. அதை வச்சுதான் பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட். அதனுடைய டோர் வந்து அவென்யூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் எளிதே. அதாவது எனிதிங் கேன் பி கிரியேட். உங்களுக்கு எது வேணும் நீங்க உருவாக்கணும். நீங்க நம்பணும். ஏனென்றால் நீங்க மனப்பூர்வமாக நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிக்னல் ஆனது பிரபஞ்சத்தை கொடுக்கும்போது அதுக்குரிய சூழலை உருவாக்கக்கூடிய இது வந்து பிரபஞ்ச விதி. இஸ் லா ஆஃப் த யூனிவர்ஸ். இதுதான் அந்த பிரபஞ்ச விதியும் இந்த மென்டல் இதுவும் ரெண்டு ஒருங்கிணைஞ்சு செயல்படுதும் போதுதான் கிரியேஷன் ஆகும்.
இந்த சூட்சுமத்தை புரியாத போது என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, யதார்த்தத்தில் பார்த்து இதெல்லாம் முடியாது, செய்யாதுன்னு சொல்றோம். இதை புரிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, மிகப்பெரிய நிலைக்கு போகிறார்கள், உச்சக்கட்டத்தை போகிறார்கள், உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் லைக் தட். ஸோ பிக் கிரியேஷன்ஸ் ஆர் மேட். அப்போ அவனால முடியுது, ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பிலீஃப் சிஸ்டம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஏன்னு சொன்னா, வாழ்க்கைய நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம, கொஞ்சம் ஒரு ஒரு ஈஸியா, ஒரு விளையாட்டாக இந்த கண்ணோட்டத்தில் நீங்க அணுகுனீங்கன்னா, லைஃப் இஸ் வெரி ஈஸி. தேர் இஸ் நத்திங் டு வரி. எந்த ஸ்ட்ரகிளும் கிடையாது. பிகாஸ் எவ்ரி ஸ்ட்ரகிள், பெயின் அண்ட் பிளஷர் ஆர் கிரியேட்டட் பை யுவர் செல்ஃப். கஷ்டத்தையும் நீங்க தான் உருவாக்குறீங்க, சந்தோஷத்தையும் நீங்க உருவாக்குறீங்க. ஏன்னா அதுக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஷன் கிடையாது. நீங்க எதை நீங்க பெயினா நினைக்கல, ஒருத்தருக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் எது சந்தோஷமா நினைக்கல, அது இன்னொருத்தருக்கு பெயினா இருக்கும். ஸோ அது நீங்க தான் டிஃபைன் பண்றீங்க. ஸோ பெயின் அண்ட் பிளஷர் எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பை யூ. ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் லைஃப் அக்கார்டிங் டு யுவர் ஓன் requirement, desires and wishes. இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதுல தான் அது வந்து அந்த விஷுவலைசேஷன் கூடிய மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். இன்னும் பேசலாம், பட் ஐ திங்க் ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மச். அந்த ரொம்ப அந்த எலாபரேட்டா போய் அதை இது பண்ண இருக்கலாம். அந்த எசன்ஸோடு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த இந்த மந்த் டாபிக்கோடு அது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் இருந்தாலும் சம்பந்தம் தான். ஏன்னா வாழ்க்கையை நீங்க ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுது நீங்கள் எதை நினைக்கிறோ அச்சீவ். அதுதான் திருவள்ளுவர் குறள், எண்ணிய எண்ணியாங்க என்ன நீ நினைக்க நீ உன்னால் உருவாக்க முடியும் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. இவங்க வெஸ்டர்ன் சயின்ஸ் இப்படி சொல்றாங்க, ஆனா நம்ம ஆளுங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல. என்ன என்றையோ அதை என்ன முடியும், அது ரியாலிட்டி இஸ் பாசிபிள். அது எந்த மாற்று கருத்தே கிடையாது. அந்த சூட்சுமம் என்னன்றதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையை அந்த கண்ணோட்டத்தில் அணுகும் பொழுது லைஃப் இஸ் ஈஸி, லைஃப் இஸ் பிளஷர், லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். நன்றி.